வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். இது நம்ம பயிற்சி பட்டறை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோ ஒரு மொபைல் டிப்ஸில் பேட்ரி ஆப்டிமைசேஷன், பேட்ரி சார்ஜ் இறங்க விடாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் சரிங்க, அதுக்கு பேட்ரி வீக் ஆகாமல் இருக்கணும்ல, பேட்ரி நல்ல பேட்டரியாக இருக்கணும்ல. ஸோ பேட்ரி லைஃப்பை குறைய விடாமல் எப்படி நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிறது? ஏன்னா கன்ஃபார்மாக பேட்டரியில் ஒரு டெப்ரிசியேஷன் இருக்குங்க. ஃபோன் வாங்குகிறோம் இல்லையா, வாங்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். 1 இயர் கழித்து அதோட பேட்டரியோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் கழிச்சு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை கம்பெனிக்காரங்களே ஆத்தரைஸ்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். சரி, ஓகே, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கும் மேலே நம்மளால் முடிஞ்ச அளவு பேட்டரியோட லைஃப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, முடிஞ்ச அளவு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியில் அதை எப்படி ப்ராப்பராக சார்ஜ் பண்ணுறது, அந்த பேட்டரியோட லைஃப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, இதில் நான் சொல்கிற பாயிண்ட்டு, ஃபோனை எப்பயுமே அட்மாஸ்பெரிக் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணணும். அட்மாஸ்பெரிக் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் அடிக்கடி படிச்சிருக்கோம், இப்போயாவது யூஸ் பண்ணுவோமேன்றதுக்காக தான். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற இடத்தோட டெம்பரேச்சர் 27 டிகிரி, 30 டிகிரி, 31 டிகிரி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு டெம்பரேச்சருங்க. அதாவது ரொம்ப ஹீட்டும் ஆகிடக்கூடாது, ஃபோனு ரொம்ப கூலிங்கும் ஆகிடக்கூடாது. இந்த ரெண்டுமே பிரச்சனை தாங்க. நியூட்ரலைஸ்னால் நம்ம இருக்கிற டெம்பரேச்சர்லேயே அது இருக்கணும். ஹீட்டாக இருக்கிற இடங்கள்லாம் நம்ம மொபைலை எப்பயுமே சார்ஜ் போடவே கூடாதுங்க. ஒரு சில அறிவாளிகள் எல்லாமே மொபைல் ஃபோனை பவர் பேங்கில் சார்ஜை மாட்டிட்டு அந்த பாக்கெட்டில் வச்சுட்டே போவீங்க. தயவு செஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி டிவி பக்கத்தில் வச்சு சார்ஜ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வச்சு சார்ஜ் பண்ணுறது, கிச்சனில் வச்சு சார்ஜ் பண்ண டெம்பரேச்சர் பிளாங்காக சொல்லணும்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு சார்ஜரையும் தேடாதீங்க, பவர் பேங்கையும் தேடாதீங்க. ஃபோன் அப்படியே சும்மாவே வச்சுக்கோங்க. எப்போ நம்மளால் நார்மலான டெம்பரேச்சர், நார்மலான ஒரு இடத்துக்கு போக முடியுதோ அப்போ மட்டும் ஃபோனை சார்ஜ் போட்டுக்கோங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் கூடவும் கூடாது, பிரச்சனை தான். டெம்பரேச்சர் குறையவும் கூடாது, பிரச்சனை தான். அடுத்தது, எக்காரணம் கொண்டு ஃபோனில் பேட்ரி இருக்கிற சைடை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணும்போது, ஏன்னா பேட்டரிக்குள்ளே இருக்கிற எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தாங்க ஆகும். ஸோ அப்போது ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது பஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பேக் பாக்கெட்டோட பின்னாடி பக்கம் பேக் பாக்கெட்டில் வச்சுட்டு பைக்கில் உட்காந்தோல வேறு எங்கேயாவது போய்ட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது பஸ்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்கும். ஸோ பேட்ரி இருக்கிற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, நார்மலாக இருக்கணும் அது. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாதீங்க. அதே மாதிரி பேட்டரியோட லைஃப்பில் டெம்பரேச்சர்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட லைஃப் சைக்கிள் குறையத்தான் செய்யும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு பைக் ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் அதோட லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும்போதே சொல்லுவாங்க. மினிமம் கேரண்டிங்க 1 lakh கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு பேட்டரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ராக்ஸாக ஒரு 500 சைக்கிள்ஸ், ஒரு 1000 சைக்கிள்ஸ், அது அவங்க நம்மளுக்கு கொடுக்குற கேரண்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 500 சைக்கிள்ஸ் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை 0 to 100 ரீச் ஆகிறத ஒரு சைக்கிள் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது 500 சைக்கிள்னால் 500 தடவை 0 to 100. நான்லாம் 500 தடவை 0 to 100லாம் ஒரு 4 மாதத்துலேயே பண்ணிடுவேங்க போங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. நானே அப்படி தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆரம்ப காலங்களில். ஸோ அப்போது என்ன, அதுக்கப்புறம் அந்த 500 சைக்கிளுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும், அவ்வளோதானே தவிர மித்தபடி அதோட பேட்டரி அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 சைக்கிள்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு கேரண்டீடாக கொடுக்குறாங்க, 0 to 100 அட்டைன் பண்ணுறத. இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க, பேட்டரிக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் உள்ள இன்பில்ட் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயம் அது அவங்க ஸ்க்ரூட்னிங் பண்ணி ப்ராப்பராக நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே ஃபுல் ட்ரெயின் பண்ணி, இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மொபைல் ஃபோன் மாடல்ஸ் எல்லாத்துலேயும் ஃபுல் ட்ரெயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணாதீங்க. என்னோட முக்கியமான சஜஷன் என்னென்னா 20%க்கு கீழே ரெடியூஸ் ஆகவே விடாதீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20%க்கு கீழே போகும்போது டிஸ்சார்ஜில் ஒரு ரெகுலர் டிஸ்சார்ஜ் பேட்டரியிலேருந்து நம்ம பவர் டிஸ்சார்ஜ் பண்ணல. ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ண தான் நம்மளால் மொபைலை யூஸ் பண்ணவே முடியும். ஸோ 20%க்கு கீழே அது டிஸ்சார்ஜ் பண்ணுற மெத்தடே வேறு மாதிரி இருக்குமா, ஃபோர்ஸ் டிஸ்சார்ஜ் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி 80%க்கு மேலே சார்ஜ் பண்ணாதீங்கன்னா அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க.
இது வந்து ஒரு சின்ன சஜஷன். 80% மேலே சார்ஜ் பண்ணும்போது அதுவும் ரொம்ப ஒரு அதிகமான ப்ரெஷரில் தான் சார்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இது அவங்க ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20% to 80% ரேஞ்சில் நம்ம ரெகுலராக ஃபோனை கரெக்டாக அதே மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். 80க்கு மேலே கண்டினியூஸாக சார்ஜும் இல்லாமல் 20க்கு கீழே சார்ஜும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோன்னா உங்கள் பேட்டரியோட லைஃப் குறைஞ்சது 5 இயர்ஸ்க்காவது நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா மொபைலையும் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் தான் இந்த விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 80% மேலே சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுமா அந்த ஃபோன் வந்து. 20%க்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிஸ்சார்ஜே நடக்குமா. ஸோ தட் அந்த பேட்டரியோட ஹாப்பி மோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது 20% to 80% தானே. ஸோ தட் அப்போது அப்ராக்ஸாக ஒரு 50%ல் சார்ஜோட ரேஞ்சை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 50ல் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வரும்போதே சார்ஜ் மாட்டிடணும். ஒரு 75, 80, 85 கூட ஓகே. மொரலஸ் 90 வரைக்கும் கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம என்னன்னா 100% பார்த்து பழகிட்டோம். நான்லாம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அந்த 100 விட 99 இருந்தால் கூட மறுபடியும் ஒரு 2 செகண்ட் சார்ஜ் மாட்டிட்டு தான் திருப்பி நான் கிளம்பிட்டு இருந்தேன். எப்போ இதை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போய் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களில் நிறைய விஷயம் நம்புகிற மாதிரி இருந்துச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த 20% to 80% ரேஞ்சில் நம்மளோட பேட்டரியோட சார்ஜை மெயின்டைன் பண்ணிக்கிறணும். சரியா? ஸோ அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு அப்போ இது வரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டரி சார்ஜ் எப்படி பண்ணணும். என்னோட ஒரு சிம்பிள் சஜஷன், ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபோனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஃபுல் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதை உடனே ரெகுலராக பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. 15 நாள் இல்லை 1 மாதம் இந்த டைமிங்குள்ளாக்க கன்ஃபார்மாக உங்கள் ஃபோனை ஒரு தடவையாவது ஃபுல் ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுங்கள். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நம்மளுக்கு. நாட் ஓன்லி பேட்டரியை மட்டும் சேவ் பண்ணல, இதில் நம்ம ஃபோனையும் சேவ் பண்ணுறோம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பேட்டரியோட லைஃப் மட்டும் தானே பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் நம்ம பேட்டரியோட லைஃப்பை சூப்பராக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்று ஹீட்டு டெம்பரேச்சரை கரெக்டாக பார்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் 20%லேருந்து 80% நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூணாவது ஒரு விஷயம் பேட்டரியை ஒரு 15 நாள் பேட்டரியில் மொபைலை ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளார ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ஒரு தடவை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 3 விஷயத்தையும் மறக்காமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ஃபோன் எப்பயுமே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டு மொபைல் ஃபோனை சார்ஜில் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்நார்மலிட்டிங்க, பேட்டரியோட அப்நார்மலிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா அட் அ டைமிங்கில் ஒரு டிவைஸால் ஒன்று சார்ஜ் ஆகிக்கிற முடியும், இல்லை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். நீ ரெண்டையுமே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது அதோட ரெகுலர் ஒர்க்கு கிடையாது. சரியா? இப்போது நம்மலாம் நிறைய சொல்லுவாங்க, காரில் டீசல் ஃபில் பண்ணும்போது ஆனில் வச்சு ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ தட் அதே மாதிரி தாங்க இதுவும். ஸோ நிறைய ரீசன் இருக்குது. அது மாதிரி தாங்க மொபைலில் அட் த சேம் டைமிங்கில் சார்ஜும் டிஸ்சார்ஜும் நடக்கவே கூடாதுங்க. அது மொபைலோட லைஃப்பை டோட்டலாக டேமேஜ் பண்ணும். இதை இன்றைக்கி நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பவர் பேங்கை கையில் வச்சுட்டே இருக்கோம். எப்பயுமே பவர் பேங்கை சார்ஜில் போட்டுகிட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் முடியலையா பவர் சேவிங் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லா விஷயமுமே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிரும். ஃபோன் கால்ஸை மட்டும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது கூட இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குங்க. அதில் டேரெக்டாக சார்ஜில் போட்டுட்டே காதில் வச்சு பேசுகிறதுனால. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்காரணம் கொண்டும் சார்ஜ் போட்டுட்டு மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. சேம் டைம் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நடக்கிறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ சார்ஜில் போட்டுகிட்டே கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமாக. நான்லாம் அப்படி தான் செய்வேன். நைட் சார்ஜை போட்டோன்னா நம்ம காலையில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற டயத்துலலாம் சார்ஜ் போடுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளால் ஃபோனை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியாது. நம்ம அப்படி பழகிட்டோம். ஸோ அப்போ ஓவர் நைட் சார்ஜ் போடுறது, நைட் சார்ஜ் போட்டுட்டு காலையில் ஃபோன் எடுக்கிறது. ஸோ அதையும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு. ஸோ இப்போ வர ஃபோன்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சார் 100% ஆனோடனே கட் ஆயிரும்ல சார் அப்படின்றது கரெக்ட் தான், கட் ஆகிடும். பட் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஒரு மினிமம் அமௌண்ட்டில் போய்கிட்டே தாங்க இருக்கும். பேக்ரவுண்டில் கன்ஃபார்மாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கட் ஆகிடுதுன்றதை கம்பெனிக்காரங்களே லீகலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ
அப்போது பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ பேட்ரி ஹீட் ஆகும்போது அதோட லைஃப் நம்மளுக்கு குறைஞ்சி தான் ஆகும். ஓவர் த நைட் சார்ஜ் போடுற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த பழக்கத்தை என்னால் மாற்ற முடியாது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 5வது பாயிண்ட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற டயத்தில் ஆக்சுவலாக என்னோடய வீடியோவையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் டிப்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ வந்துடுதுங்க. அதை என்னால் ஷார்ட் பண்ணவே முடியலை. பிகாஸ் ஆஃப் நம்ம கொடுக்குறதே டிப்ஸு. அந்த டிப்ஸையும் இன்னும் எப்படி ரொம்ப சின்ன டிப் ஆக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது எப்படி பார்த்தாலும் வீடியோ பெருசாகிடுது. இவ்வளோ பெரிய வீடியோவே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. சார் 3 நிமிஷத்தில் இருந்தால் வீடியோ போடுங்க, நான் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி போய் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பாட்டு 30 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா ஏன் உட்காந்து கேட்பான் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிஸ்காரங்களுமே நம்மளை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது நம்ம தான். அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங். அவங்க 23 வாட்ஸ், 30 வாட்ஸ், 40 வாட்ஸ், 50 வாட்ஸ்னு எவ்வளோ நம்மளுக்கு கொடுக்க முடியுமோ நம்மளுக்கு அவங்களால முடிஞ்ச சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, வேணும்னு கேட்குறதே நம்ம தான். சரியா? ஸோ அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக நம்ம ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றது. இப்போது அந்த ஒரு பேட்ரி நார்மலான சார்ஜில் ஒரு 4 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் ஏறுறதுன்னு வச்சுப்போம். 100% ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே அதை ஃபுல் பண்ணிடுறோம் பேட்டரியை. ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால பேட்ரியோட லைஃப்பில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆகுது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில், இல்லை எனக்கு இப்போது அவ்வளோ ஒன்றும் அவசரம் கிடையாது, நான் உடனே சார்ஜ் போட்டு கிளம்பல அப்படின்ற மாதிரி இருக்கிற சமயங்கள்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் நார்மல் சார்ஜரை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பிராண்ட்லேயே நார்மல் சார்ஜஸ்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நார்மல் சார்ஜரை வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் சார்ஜர் இப்போ நான் ஓவர் த நைட் சார்ஜ் போடுறேன்ற பழக்கத்தில் உள்ளவங்கலாம் தயவு செஞ்சு நார்மல் சார்ஜரில் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நார்மல் சார்ஜரில் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரு 5 ஹவர்ஸ் கூட ஆகுதுன்னு வச்சுப்போமே. 5 ஹவர்ஸ் ஆச்சுன்னும் போது நம்மளுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம நைட்டு ஓவர் த நைட் இப்போ நம்ம தூங்குறதே 6 ஹவர்ஸோ 7 ஹவர்ஸோ தானே நம்ம தூங்க போகிறோம். ஸோ அந்த 6 ஹவர்ஸ் தூங்குற டைமிங்கில் இந்த 5 ஹவர்ஸ் சார்ஜ் போயிடும் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா போகிறதுலாம் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகாதுங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 40 நிமிஷம் அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த 1 ஹவர் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 மணி நேரமே கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்கிறப்ப பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீட் ஆக தாங்க போகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு மெத்தட் வர்றதுனால தாங்க அந்த ஹீட்டு பிரச்சனையே. நார்மல் சார்ஜில் ஒரு அந்தளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். கேத்தோட் டு ஆனோடு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ட்ராவல் தான், அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அது ஸ்லோவியராக நடக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிட்டே இருக்கும் ஹீட் வந்து. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நடக்காது. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் போது அதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது சார் சார்ஜ் போட்டாலே. அந்த ப்ராப்ளம் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக கூட இருக்கலாம் சில சமயம், ஒரு சில மாடல்ஸ்லாம். அந்த மாதிரி எனக்கு சார்ஜ் போட்டாலே ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு கேஸை கழட்டிட்டு சார்ஜ் போடுங்க. அது கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் வந்து ஒரு ஏர் ஃப்ளோவை அரெஸ்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. சரியா? ஸோ அப்படி ஏர் ஃப்ளோ அரெஸ்ட் ஆகுறதுனாலையும் பேட்ரி கொஞ்சம் ஹீட் ஆகுங்க. ஸோ ஏர் ஃப்ளோவை கட் பண்ணிவிட்டு தாராளமாக சார்ஜ் போடலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன 5 விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை ரொம்ப சூப்பராக பேட்டரியை ப்ராப்பராக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் பேட்ரி எப்படி ட்ரைன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனே இல்லைங்க. 10% கூட ரேஷியோ இல்லை. லாஸ்ட் வீடியோலாம் ஒரு 170 160 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் தான் இருக்காங்க, இன்னும் தாண்டலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10%க்கும் கம்மி தான். ஸோ தயவு செஞ்சு நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தாங்க எனக்கு மோட்டிவேஷனே. அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இதை நான் கண்டினியூ பண்ணலாமா, வேறு டாபிக் போகலாமா, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களே நான் டிசைட் பண்ண முடியும். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 180 வியூ வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த 180 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆள் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேட்டரியை பற்றின விஷயங்கள் நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்கள் சுரேஷ். இது நம்ம பயிற்சி பட்டறைக்காக. பாய்.